வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைரேகை ஜோதிடம். இந்த கைரேகை ஜோதிடத்தில் குருமேடு, இந்த குருமேடு ஒரு மனிதரோட கைரேகைகளை என்ன மாதிரி பொசிஷனில் இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிக்கணும், அந்த குருமேட்டில் என்ன மாதிரி சைன் இருக்கணும், இதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆண்கள் வலதுகையை பாருங்கள், பெண்கள் இடதுகையை பாருங்கள். 40 வயதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா வலது கை இடது கை 2 கையுமே இணைத்து வைத்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த குருமேடு உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து அந்த குருமேட்டில் உங்கள் கைரேகையில் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் ஒட்டிங்கன்னு வந்துன்னா, நிறைய பேர் கைரேகைகளை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 35 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே அவங்க சொந்த வீடு இண்டிவிஜுவலாக வாங்குவாங்க. அதாவது தந்தை தாயோட சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி வராது. இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க ஓனாக மணி ஏர்ன் பண்ணி இவங்க ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்களில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே நிலையில் இந்த சதுரக்குறி அமைப்புகள் உங்களுக்கு குருமேட்டில் இருந்து அந்த சதுரக்குறி அமைப்பில் அடுக்கு மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்ற மாதிரி அடுக்கு மாதிரி இருந்தாலும் 2 ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு கொடுக்கும். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆண்களோட கையில் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது, இடது கையில் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு 40 வயது பிறகு ஆக்டிவேட் ஆகும். பெண்களோட கைகளில் ரைட் ஹேண்டில் இந்த சதுரக்குறி இருந்துன்னா ஒரு 40 வயது பிறகு ஆக்டிவேட் ஆகும். இதே ஆண்களோட கைரேகையில் ரைட் ஹேண்டில் இருந்துன்னா இவங்களுக்கு ஒரு 35லேருந்து 38 வயசுக்குள்ளே இவங்க சொந்த வீடு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படும். பெண்களோட கைரேகையில் லெஃப்ட் ஹேண்டில் இருந்தாலும் ஒரு 35-38 வயசுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னா இயல்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். குருமேட்டில் இந்த டைமண்ட் ஷேப் இருந்தால் நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடுப்பனை அமைச்சு கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த குருமேட்டில் உங்களுக்கு விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து அந்த குருமேடும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்து அந்த குரு வேற சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு மேல் நோக்கின கோடுகளாகவே உங்களுக்கு பயணிக்குதுன்னா, இதில் சூரிய மீடியம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த சூரிய மீடியம் சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ரூல் பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. எப்பவுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அமைப்பு, ஹெட் மாஸ்டராக இருக்கக்கூடிய அமைப்பு, அதேமாரி நீங்கள் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரங்களில் இருக்கிறீங்கனாலும் சரி, அதில் ஒரு உயர் பண்பு உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி தான் உங்களோட நிலைகள் சொல்லக்கூடிய அமைப்பு கொண்டு போகும். ஆகமத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் பெரிய அதிகாரியாகவும் பெரிய ஆளுமை பண்ணக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடிய நிலைன்ற மாதிரி ஏற்படும். இது 3 காம்பினேஷன் ஏற்படும். உங்களுக்கு குருமேடு நல்லா இருக்கணும், விதி ரேகை சிறப்பாக இருக்கணும், சூரிய மேடு நல்லா இருக்கணும், கூடவே குரு வரல இந்த மாதிரி சைன் இருந்ததுன்னா உங்களுக்கு ரூல் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த குரு மேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ரேகைகள் சொல்லக்கூடிய அமைப்பு சனி வலயம் சொல்லுவோம். அதே நிலைப்படி பார்க்கும்போது இந்த ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சனி விரலை நோக்கிற மாதிரி குரு விரலேருந்து உங்களுக்கு பயணிக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்க்கும்போது செல்வாக்காக இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியவங்க தான். வசதி வாய்ப்புகள் சொல்லக்கூடிய அமைப்பு பொருளாதார சார்ந்த விஷயங்களும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு என்ற மாதிரி ஏற்படாது. அதேமாதிரி இந்த மாதிரி கைரேகைலாம் இந்த சனீஸ்வரன் மேடும் நல்லா இருந்ததுன்னா பெரிய அளவில் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க. மல்டிபிள் பிஸ்னஸ் சொல்லக்கூடியவங்க இவங்க பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். எப்பவுமே இவங்களோட கைரேகை பற்றி பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய பொசிஷன்லேயே இவங்களோட நிலைகள் இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த கைரேகைக்கு இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து குரு மேட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ரேகைகள் மேல் நோக்கின கோடுகளாக பயணிச்சுன்னா சனி வலயம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ரேகைகள் பயணிச்சுன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் பெருசாக உங்களுக்கு ஸ்ட்ரகிள்லாம் உங்களுக்கு ஏற்படாது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இப்போ இந்த குருமேடு நல்லா இருக்கக்கூடிய சைன் நீங்கள் பார்த்தீங்க. அதே இந்த குருமேடு உங்களுக்கு சிறப்பற்ற அமைப்பு இருக்கணும்னா குருமேட்டில் இந்த மாதிரி மைனஸ் குறியீடுகள் மாதிரி அழுத்தமாக வரணும், லைட்டாக வரக்கூடாது. அழுத்தமான குறியீடுகள் இருந்து அந்த சுக்கிரமேடு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இல்லாத நிலையில் ப்ளஸ் விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வளைஞ்ச ஷேப்பில் வரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள், அதாவது குரு சொல்லக்கூடியவங்களே பணத்துக்கு உண்டான கிரகம், மணி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கிரகம். அந்த ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஏற்படும். அந்த சுக்கிரமேடு சிறப்பாக இல்லைனா உங்களுக்கு கடன் ஆகக்கூடிய அமைப்பு, வரவுக்கு முன்ன செலவுகள்ன்ற மாதிரி உங்களுக்கு காத்திருக்கும். அப்போ குழந்தைகளாலும் நம்மளுக்கு ஒரு மன இறுக்கங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா குழந்தைக்காரங்களும் குரு தான். அப்போது குழந்தை சார்ந்த விஷயங்களில் அவங்களோட ஃப்யூச்சர் கேரியரில் நிறைய ஸ்ட்ரகிள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்படும். அது மூலிமா நம்மளுக்கு ஒரு மன இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்தமாதிரி சில இடையூறுகளும் இந்த குரு மேடு சொல்லக்கூடியது உங்களுக்கு சிறப்பாக இல்லாமல் உங்களோட விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு வளைஞ்ச ஷேப்பில் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில இடையூறுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்த கைரேகை பாருங்கள். இந்த குருமேட்டில் கருமச்சம் இருந்து
அதேமாதிரி இந்த விதி ரேகையிலையும் தடை கோடுகள் வந்துன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த மச்சங்கள் எப்போ உருவாகுன்றதை சொல்ல முடியாது. சில காலங்கள் உருவாகும், சில காலங்கள் மறைஞ்சிரும். அப்போ வந்து மச்சங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படும். அதேமாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த குரு வரலையே உங்களுக்கு மைனஸ் மாதிரி கோடுகள் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பில் பார்ட்னரால் உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த குரு வரலை இந்த மாதிரி மைனஸ் கோடு இருந்ததுன்னா அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. தனித்து செயல்படக்கூடிய அமைப்பில் அவங்களோட பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மச்சங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பிலும் விதிரேகையில் தடைக்கோடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பிலும் இவங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படும். அந்தந்த கால பீரியட் ஏஜ் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம தெரிய வரும். ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களும் தடைகள்ன்ற மாதிரி ஏற்படும். ஏன்னா புத்திர காரகன் குரு, அந்த குரு விரலில் மச்சங்கள் இருந்தாலும் சரி, அந்த குரு மேட்டில் மச்சங்கள் இருந்தாலும் சரி, குழந்தை சார்ந்த விஷயங்களில் டிலே ஆகக்கூடிய அமைப்பு. இதை வந்து மனைவியை பொறுத்து, கணவரை பொறுத்து இது வந்து மாறக்கூடிய நிலை என்ற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு. மற்றபடி பொது விதி சொல்லக்கூடிய அமைப்பில் குருமேட்டில் கருமச்சம் தான் குழந்தை தடைப்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. சரி, இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.